ஆண்டவருக்கு நன்றி. நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி ஒடுக்கின்றார். இருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதம் எபிரேயர் 12:1 பிரகாரம் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 2 காரியத்தை உதறி தள்ளிவிடுன்றார். ஒண்ணு, பாவத்தை உதறி தள்ளிவிடு, அதாவது சாத்தான. இன்னொரு காரியம், பாரமான யாவற்றையும் தள்ளிவிடு அப்படின்றார். பாரமான யாவற்றையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட் ஏதோ ஒரு விதத்துல இந்த சூழ்நிலையில இந்த உலகத்துல நமக்கு பாரமா இருக்கும். அதை தள்ளிடுன்றார். ஜெபிக்க போகும் பொழுது அதை தள்ளி போட்டுட்டு, இல்லைன்னா ஆண்டவர்கிட்டே அதை சொல்லிட்டு, அப்பா இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும், பாதத்துல வச்சிடறப்பா. இது 2 காரியத்தையும் நீங்க தள்ளி விட்டுதான் என்ன பண்ணணும்? விசுவாசத்தை துவங்குகிறவர், முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் உரிமையோடு ஓடக்கடவுன்றார். அப்ப அவர் பாதத்துல வச்சுட்டா நம்ம நிம்மதியா இருக்கணும். அது வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். வாங்க, உங்க பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைங்க, அவர் சுமந்து தீர்ப்பார். இருகரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதம் யாவற்றையும் உதறி தள்ளிட்டு வாங்கலேன். பாவத்தை உதறி தள்ளிட்டு வாங்கலேன். எப்பா நீங்க வேணும்பான்னு வாங்கலேன். உங்கள் இருதயத்தை அமுக்குகிற காரியங்கள் அது எதுவாக இருக்கட்டும், யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தகப்பனை நோக்கும், இயேசு கிறிஸ்துவை நோக்கும், விசுவாசை துவங்குகிறவரை நோக்குவோம், பொறுமையோடு ஓடக்கடும். எல்லாரும் தகப்பனை தேடி வந்தவர்களுக்கு அவர் ஒருபோதும் குறைவே வைத்ததில்லை. தேடி வந்தவர்களை அவர் சுகப்படுத்தி இருக்கிறார். தேடி வந்தவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சமாதானமும் மன நிறைவோடு செல்லக்கூடிய அந்த இருதயத்தை, தகப்பனை சுமந்த செல்லக்கூடிய இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் மன்றாடி இந்த காரியங்களுக்குள்ளே நுழைகிறேன். ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதுக்காக நன்றி சொல்லுவோம். மிக முக்கியமான ஒரு காரியம்தான் இது. பாருங்க, பிடிப்படுதான்னு பாருங்க. பிடிப்படலன்னா திரும்ப என்கிட்ட பர்சனலா கேட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசாயா புஸ்தகம் 56வது அதிகாரம் 3வது வசனம் 6, 7. இதுல தகப்பன் இன்றைக்கு அந்நிய புத்திரனை குறித்து பேச இருக்கிறார். சன் ஆஃப் த ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்றாங்க இங்கிலீஷ்ல. அந்நிய புத்திரர்களுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? இங்க அந்நிய புத்திரர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்நிய புத்திரன் அப்படின்னு இருக்கு. நான் ஓல்டு வெர்ஷன்ல இருந்து வாசிக்கிறேன்பா. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன். அந்நிய புத்திரன்னா நான் தான் சொன்னேன். அதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன், ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன்.
other than Israelites. அப்ப I am not Israelites. I am not Israelites. அது ஸ்பெஷல் பீப்புள் அவங்க. They are special. They are special. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், தகப்பனோடு சேர்ந்த அந்நிய புத்திரர்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கார்? கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக அப்படின்றார். சொல்லக்கூடாது. அவருடைய ஜனம் இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை விட்டு, அந்த ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று அப்படிலாம் சொல்லக்கூடாது என்றார். அப்படிலாம் சொல்லாதீங்கடா பிள்ளைகளே. நமக்கு எந்த தேவையும் கிடையாது. நம்மளை ஒட்டதானே வச்சிருக்கிறார். ஒட்ட வைத்தவர்களுக்கு அவர் என்னென்ன பண்றாருன்னு பாருங்க. 6வது வசனம் பாருங்க. கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும். அந்நிய புத்திரனை ஊழியக்காரனா மாற்றுவார். கர்த்தரை சேவிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றுவார். அவருடைய நாமத்தை நேசிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றுவார். அவரோடு நாம் சேர்ந்து கொள்ளலாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் அனுசரிக்க முடியும். அவருடைய உடன்படிக்கை பற்றி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அனைவரையும் என்ன பண்றாரு பார்த்தியா? 7வது வசனம், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, அவரு ஹோலி மவுண்டைன் வச்சிருக்கிறாரா, அந்த மவுண்டைனுக்கு கொண்டு போவாராம். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன்றார். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவர் பர்வதத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அவருடைய ஜெப வீட்டிலே நம்மை மகிழ பண்ணுவார். அவருடைய சர்வாங்க தகனங்கள், அவருடைய பலிகள், அவருடைய பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் நம்ம சர்வாங்க தகனம்னா என்ன? சோத்திர பலி, சுகந்த வாசனை அவருக்கு இருக்கும். நன்றி பலி. இப்பெல்லாம் சர்வாங்க தகன பலி எல்லாம் செலுத்துறது இல்லை. அதுக்கு ஒரே தகப்பன் இயேசு கிறிஸ்து பலியா ஒப்பு கொடுத்ததுனால அப்பெல்லாம் பலியெல்லாம் ஏற்படுத்த வேண்டாண்டான்ற மாதிரி அவர் தகப்பன் அவரு அப்படிதான் இருக்கிறார். அங்கீகரிப்பார, நம்மளை அங்கீகரிச்சிருவார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படுன்ற இப்படியான ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். நாம் பாக்கியம் பெற்றோம், புண்ணியம் பெற்றுள்ளோம். அவருடைய அன்பை நினைத்து நான் அகமகிழ்கிறேன், கழி கொடுக்கிறேன். அவருடைய அன்பு மெய்யாலுமே உண்மையாக இருக்கிறதை நான் பார்த்து அகமகிழ்கிறேன். அவரோட இருந்தோம்னா நம்ம மகிழலாம், களி கூறலாம். நம்முடைய ஜெபத்தை எல்லாம் அவர் அங்கீகரிச்சிருவாரு. பரிசுத்த பர்வதத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துட்டு வாங்கடா பிள்ளைகளே, நம்மளை எல்லாம் பார்த்தவர் பிள்ளைகளே வாங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை, அப்படிப்பட்ட தகப்பனை நீங்கள் இழந்து போலாமா? தெரிந்து இழக்கலாமா? அந்நிய புத்திரர்களாகிய நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள விருப்பமா தானே இருக்கிறார். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரர்களுக்கு அவர் செய்யக்கூடிய காரியங்களை பாருங்க. என்ன அன்பு! அவர் எங்கே இருக்கிறார், நாம் எங்கே இருக்கிறோம்? Come closer to Jesus. Come closer to Mother Mary. அவர்கள் நம்மை சந்தோஷமா வைத்துக் கொள்வார்கள். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்பார்.
கேட்டுக்கொண்டிருக்கிறார்ல. அவருடைய ஜெப வீட்டிலே நாம் அகமகிழ்ந்து கழிது சாத்தான உதறி தள்ளிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன பாரம் இருக்கு உங்க இருதயத்துல? என்ன நோயா, என்ன பேய்? எல்லாம் என் தகப்பன் இயேசுவுக்கு கீழாகதான். யாவற்றையும் ஜெயித்தவர் அவர். அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே நாம் மகிழ்ந்து இருக்கலாம், அவரோடு கூட இருக்கலாம். எல்லாரும் ஏசாயா 65:1. என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றார். அப்படி சொல்லுவார் தகப்பன், அப்படி சொல்றார். விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டு, தேடாதவர்களாலே, தேடாது இருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். யாரு? தகப்பன் அப்படி கண்டுபிடிச்சிடலாமா? நீ ஒண்ணு தேடன்றார். அன்னை புத்திரர்களுக்கு அப்படியான ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறார் பத்தியா? எங்கயா நம்ம தேடணும்? கண்டறிந்து கொள்ளலாம். அவருடைய நாமம் தரித்திராத மக்கள் தான். ஏதோ இங்க இருக்கிறேன்னு அவர் சொல்லுவாரா? நான் இருக்கிறேன், I am with you, I am with you, I am with you அப்படிம்பாரா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லுவாரா? என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம் பெற்றோம். இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். எனக்கு பிரமிப்பா இருந்தது. எல்லாமே பிரமிப்பு தான். அவர் காரியங்கள் எல்லாமே எனக்கு வியப்பா இருக்கிறது. தகப்பனை நினைத்து நான் ஒரு சில நேரங்கள்ல மனம் நொந்து நான் வேணும் மனுஷன்பா, நான் தகுதி இல்லா பாத்திரம், நான் மாத்திரம். பேதுரு சொல்வதை போலதான் எனக்கு சொல்ல தோணுகிறது. என்னை விட்டு அகன்று போங்கள் ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்ல தோணுது. ஒரு செகண்ட், ஒரு நொடி பொழுது கூட நாம் தகுதியோடு இருக்கிறோம் என்றால் அது எங்க இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. தன்னிய புத்திரர்கள் குறித்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 1ல இருந்து போய் படிச்சு பாருங்க. அதுல ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த கழுதை மேல ஏறி வருகிற தகப்பன் இயேசு கிறிஸ்து கழுதை மேல ஏறி வர்றாரு. அப்ப சொன்னா பாடுவாங்க. அந்த இன்சிடென்ட் தான், அந்த காரியங்கள் தான் இந்த அதிகாரத்துல இருக்குது. அதுல 4வது வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது. நடந்தேறி கொண்டிருக்கிறது நடந்தது அப்படின்னு சொல்லலாம். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வந்தவர் தகப்பன் இயேசு கிறிஸ்து. இது என்னன்னு ஆராய்ந்து பார்த்தா, இது என்னடா கழுதை குட்டி அது மேல ஏறி வந்தாரா? அத போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கழுதை கட்டி இருக்கிறத பார்ப்பாங்க, கழுதை பக்கத்துல குட்டி இருக்கிறதையும் பாக்குறாங்க. ரெண்டையுமே கொண்டு வராங்க. இது மத்தேயுல மட்டும்தான் இருக்கும் ஸ்பெஷலா. அது என்னன்றத உங்களுக்கு சொல்றேன், விளங்கிக்கிங்க. கழுதை அப்படின்றது இஸ்ரேல் மக்களை குறிக்கும்.
இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. இப்ப இருக்க இஸ்ரவேலர்களும் சேர்த்துதான் சொல்றேன். எல்லோரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. இது ரோமன்ஸ்லயே அவர் தெளிவா சொல்லியிருப்பார். அவருக்குரிய இஸ்ரவேலர்கள் கட்டாயம் அவரோடு கூட தான் இருப்பார். அந்த கழுதையின் மேலே ஏறி வருகிறார். கழுதைன்றது இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் மக்களை குறித்து. கழுதை குட்டின்றது இந்த அந்நிய புத்திரர்களை குறித்து. நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். திரும்ப சொல்றேன், கழுதுன்றது இஸ்ரேல் மக்களை குறிக்கும். கழுதை குட்டியை மரியின் மேலும் ஏறிக்கொண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதாவது புறஜாதியார் அந்நிய புத்திரர்களை மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்துக்கு சொன்னார். டாட்டர் ஆஃப் சியோன். அப்ப அவரு விருப்பமா இருக்கிறார். அவரு தகப்பன் அவ்வளவு தூரத்துக்கு விருப்பமா இருக்கிறார். நம் மேல வீட்டு இருக்கிற அவர் விருப்பமா இருக்கிறார். இடம் கொடுப்போம். திரளான அந்த ஏற்கனவே நான் உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறேன். ஆதியாகமத்துல காரியங்களே அதை குறிச்சுதான் இருக்கும். தண்ணீரின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி தாய் மரியாளும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். திரளான தண்ணீரில் அந்த மரியின் மேலும், கழுதை குட்டியாக மரியின் மேலும் அவர் இருக்க விரும்புகிறார். அதை செய்து கொண்டு இருக்கிறார். லேஷரோ விஷரோ 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 வீரா, அவரை சுமந்து நாம் செல்வோம். அதனால ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவர் இருக்க, பிள்ளைகள் மேல இருக்கிறதா போட்டு அமைக்க போவார்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. அவருடைய பிரசன்னம், அவருடைய நம்மேல் நிழலிடும். தகப்பனுடைய வல்லமை நிழலிடும். தகப்பன் நம்மேல் அப்படி இருப்பார். ஒரு விருப்பமா தான் இருக்கிறார். கூப்பிட்டுக்கிட்டீங்கன்னா வருவார். கட்டாயம் கூப்பிடலனாலும் வர்றாரு. தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன் அப்படின்றாரு. தேடலாம் இல்ல, ஆனாலும் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஏதோ நான் இருக்கிறேன் அப்படின்றார். பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வோம். தகப்பனை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்வோம். தகப்பனை சுமக்கக்கூடியவர்கள மாறுங்கள். புதிய கிடையாது. லேவியர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது எப்படியாக ஆண்டவர் மாற்றி போட்டார்கள். அன்றைக்கு உடன்படிக்கை பேழையை லேவியர்கள் மாத்திரம் தான் சுமக்க முடியும். தகப்பனை சுமக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அந்நிய புத்திரர்களும் சுமக்கலாம். அதனால் தகப்பனை நாம் சேர்ந்து கொண்டு, அவரோடு கூட இணைந்து கொண்டு, அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே நாம் அகமகிழ்வோம், கலிகூறுவோம். நம்முடைய ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்பார். அவருடைய வீட்டில் நாம் அகமகிழ்ந்து இருக்கலாம். கட்டாயமாக தகப்பனுடைய ஒரு சில வைராக்கியங்கள், தகப்பன் எப்படிலாம் இருந்தார்ன்றது பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். தானியேலை குறித்து உங்களுக்கு தெரியும். அவரு அந்நிய தேசத்திலே ஒரு அடிமையா இருக்கிறாரு. அந்த அடிமையின் காலத்துல ஒரு நேபுகாத்நேச்சாருக்கு, பெல்ஷாத்சார், தரியு, இப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு அவர் அங்கதான் இருக்கிறார். அரண்மனையில இருக்கிறார். யாருன்னா தானியேல். உங்களுக்கு தெரியும். அந்த தானியேல் புஸ்தகத்தை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவரிடத்துல இருந்த கடவுளுடைய அன்பை பார்த்து நான் வியந்து நிற்கிறேன். மெய்யாலுமே அப்படிப்பட்ட அன்பு நமக்கு வேண்டும்.
கடவுளுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, எல்லாம் அல்லவருடைய சிநேகம் எப்படியா இருக்குதுன்னா பாருங்க. ஒரு ராஜாவுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தா இவர் அழுகிறார். அது புறையன ராஜாவுக்கு துன்பம் வரும் பொழுது இவர் அழுகிறார். கனவு இவர் நிமித்தம் தான் கனவுல அவங்களுக்கு நன்மையை கிட்டியதோ அப்படின்னு தான் நாவைக்குள்ளாக உணர்கிறார். யோசேப்பு பழைய ஏற்பாட்டிலே அவர் எகிப்திலே இருந்த பொழுது யாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பின் நிமித்தம் தான். ஏன்னா யோசேப்பு அப்படியா இருக்கிறார், கடவுளோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறார். அதுபோல தானியேலும் இங்கே அடிமைத்தனத்துலதான் இருக்கிறார். அவர் ஒப்புமையாக சொல்கிறார். அந்த தலைவர்களை அவர்கள் நேசிக்கிறார்கள். தானியேலும் அப்படித்தான் நேசிக்கிறார். அரசருக்கு ஒரு சின்ன ஒரு இடைஞ்சலோ துன்பமோ வந்தா இவர் கண் கலங்குகிறார். நாம எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பார்ப்போம். தானியேலுக்கு துன்பமே அந்த ராஜா கொடுத்தாலுமே கூட திரும்பவும் ராஜாவை பார்த்து அவரு சபிக்கலாம் இல்லை. அந்த குணாதிசயம் எங்கே என்றுதான் கேட்க தோணுகிறது. புறஜாதியார்கள், அந்நிய ராஜாக்கள் அப்படி சொல்லலாம், அவர்கள் சிநேகித்த விதத்தை பார்த்து உண்மையுமே தகப்பனுடைய ஆவி இல்லைன்னா அப்படிலாம் இருக்க முடியாது. தகப்பனுடைய ஆவியோடு கூட இருந்தால் மட்டும்தான் இப்படி சிநேகிக்க முடியும். அப்ப அந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றது. எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிற மக்களுக்கு அவர் தருவார். தரக்கூடிய தகப்பன் தான். உங்கள் அதிகாரிகளை நீங்கள் சிநேகியுங்கள். அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நீங்க வந்துட்டு கை கூட்டி சிரிக்காதீங்க. நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிறதுனா என்ன, தகப்பனோடு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருந்தால், அன்றைக்கு யோசேப்பு வழியா அந்த எகிப்தையே ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். தானியேல் பாபிலோனிய அரசர்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அந்த மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிக்காம இல்ல, சிநேகம். அப்படி சிநேகிக்க முடியலையா, பிரச்சனை நம்மள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த சாத்தான உதறி தள்ளிடுங்க. பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி போடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தகப்பனை பாருங்க. எப்பா அப்படின்னு நன்றி நன்றி தகப்பன், நன்றி. அப்ப எப்படி எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னு பாருங்க. நம்ம அப்படி இல்ல, அதுதான் பிரச்சனை. நம்ம குறை உள்ளவர்களா இருக்கும். இந்த குறை நீக்கும்படிதான் தகப்பன் இயங்குகிறார், இயக்கத்தோட. அப்படிலாம் இருக்காதீங்கடா. அன்றைக்கு நான் பழைய ஏற்பாட்டிலே நான் யோசேப்பை ஆசீர்வதிக்கவில்லையா? போத்திபாருடைய அவ்வளவு செல்வங்களையும் ஆசீர்வதிக்கவில்லையா? எகிப்தை ஆசீர்வதிக்கவில்லையா? யார் மூலியமா? யோசேப்பினால் அவைகள் கிட்டியது. யோசேப்பினால் கிட்டியது. தானியேல் அங்கே இருக்கிறார். தானியேல் வழியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் இல்லாமலாம் இல்ல. பாபிலோன் அந்த எப்படி எல்லாம் கட்டினா அப்படி தெரியுமா? நான் கட்டினதுன்னா அப்படி இல்ல. காரணம் எல்லாமே கூட இருந்த ஆளுங்க அப்படி.
கூட இருந்த ஆளுங்க அப்படிதான் பாக்குறேன். அவனுக்கு ஏது அவ்வளவு ஞானம்? கூட இருந்த ஆளுங்க அப்படி. அப்படிப்பட்ட ஆட்களை தான் அவரு பார்வோன், எகிப்து பார்வோனையுமே யார வச்சுக்கிறாருன்னா யோசேப்பு வச்சுக்கிறார் பக்கத்துல. நீ கூட இரு, உன்னை போல ஞானம் உள்ளவன் இருக்கான், நீ வா என் பக்கத்துல. அப்படிப்பட்ட ஆளதான் தானியேலையும் வச்சுக்கிறாங்க. ஏன் நம்ம அப்படி இருக்கக்கூடாது? ஆண்டவர் உயர்த்துவார். நம்ம அப்படி இல்ல, அன்பு இல்ல, கடவுளுடைய அன்பு இல்ல, தகப்பனுடைய அன்பு இல்ல. பழைய ஏற்பாட்டு மக்களே இப்படி வாழ்ந்திருக்கிறாங்களே, புதிய ஏற்பாட்டுல அழகா வாழலாமே. முடியும் அன்றைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. ஏதாவது பாவ பரிகாரம் அப்படின்னா அன்னைக்கு செம்மறி இயேசு கிறிஸ்து அடிக்கப்படலையே. அடிக்கப்படாத காலங்கள்லயே அவங்க அப்படி வாழ்ந்திருக்கிறாங்கன்னா இப்பெல்லாம் விட்டா அவ்வளவுதான். என்னைய கேட்டா நீங்க வாங்கன்னு சொல்ற ஆளுகளை, அந்த மாதிரி ஆளுகளை அனுப்பிச்சு விடுங்கப்பான்னு சொல்ல தோணுது. வரட்டும்பா, அந்த மாதிரி ஆளுக வந்தா திருந்துவோமா நம்ம தெரியல. நாங்க அடிச்சு ஹையர் அபிஷியல்ஸ் ஏதாவது சொல்லிட்டா அவ்வளவுதான், நமக்கு பெரிய பயங்கர கோபம் வந்துடும். என்ன கோபம்? ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காதே. ஆண்டவர் அனுமதித்தால் தானே அவையும் கூடும். அப்ப ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. ஏன் அனுமதிச்சு? நம்மளை திருத்துறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, அப்படி சொல்லலாம். லேஷரோ பிஷரோ பிஷக்ரா, தானியலிடம் இருந்த கடவுளுடைய ஆவி உங்களோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. யோசேப்பிடம் இருந்த கடவுளுடைய ஆவி உங்களோடு கூட என்றென்றும் இருப்பதாக, என்றென்றைக்கும் இருப்பதாக. இன்னைக்கு இல்ல, என்றென்றைக்கும் இருப்பதாக இருக்கட்டும். வாழ்ந்து சுவைத்து பாருங்கள் தகப்பனை, நேசித்து பாருங்கள், கடவுளுடைய அன்பை சுவைத்து பாருங்கள். வாட்டர்லாம் வாட்டர்லாம் லேஷரோ விஷரோ பிஷரோ, அப்படிப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த மாதிரி நான் வாழணும், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஆண்டவர். தேடாதவர்களால் அவர் கண்டறியப்படுவார். இதோ நான் இருக்கிறேன், அவரே தன்னை வெளிப்படுத்த, நான் இருக்கிறேன் பாரு. அதனாலதான் புராண மக்களுக்கு, அந்நிய புத்திரர்களுக்கு அவையா ஒரு வரங்களையோ கனிகளையோ, தகப்பனுடைய கனிகளையோ, அற்புத அடையாளங்களோ, இல்ல நோயிலிருந்து விடுதலையோ எல்லாம் உடனே உடனே நடக்குது. ஏன் தெரியுமா? இதுதான் காரணம். நீங்க தேடி இருக்கே மாட்டீங்க, அவர் நான் இருக்கிறேன் வந்து செய்யறாரு எல்லாத்தையும். அப்படி செய்வதற்கு நீங்கள் அனுமதியுங்கள். ஒவ்வொருத்தரும் அனுமதி கொடுங்க. ஆண்டவர் அவருடைய காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார். அமேன், அமேன், அமேன். புதிய ஏற்பாட்டுல தகப்பனுடைய அன்பு பார்க்கணும்ல, வாங்க. பவுலிடத்துல இருந்த கடவுளுடைய ஆவி, அப்பா என்ன மனுஷன்டா அவர் அப்படின்னு தோணுது. கடவுளுடைய அன்புல நிறைந்து அப்படி இருந்திருக்கிறார் எனக்கு குறிப்பிடுது. அந்த பிலிப்பு பட்டணத்துல அப்போஸ்தலர் பணி 16 உங்களுக்கு இதெல்லாம் தெரிந்ததுதான். ஆண்டவர் இந்த கண்டென்ட்டை கொடுக்கறதுனால அங்கங்க எடுத்து கொடுக்குற, வேற ஒண்ணும் கிடையாது. பவுலும் சீலாவும் சிறையில இருப்பாங்க இல்லையா? ஏன் சிறையில இருந்தாங்க? அது என்ன தேசம்? அது பிலிப்பு பட்டணம், ரோமர்கள் வாழ்ந்த இடம். அந்நிய புத்திரர்கள் தான், அந்நியர்கள் தான் அவர்கள். யூதர்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இஸ்ரவேலர்கள் எல்லாம் கிடையாது. அந்த பட்டணத்துக்கு போறாரு. இந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் தானே கூட்டு போறாரு. எப்படி கூட்டு போறாரு? அங்க பட்ட பாடு, அவர் பட்ட பாடு பவுல் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. யாவற்றையும் அவர் சுமக்கிறார், யாவற்றையும் சுமக்கிறார். ஜெயில வந்துட்டு 2 பேரையும்
அதுவும் அடிச்சு எத்தனையோ அடிச்சுதான் ஜெயில போடுவாங்க. போட்டா இவங்க தூச்சு பாடிட்டு இருப்பாங்க தலைவங்க 2 பேரும். அத பேதுரு செய்யல, ஆனா இவங்க செஞ்சாங்க. யாரும் பவுலும் செய்யலாம். அதோட ஆவி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. என்ன நடக்குது? சிறை கதவுகளோ இல்ல அவர்கள் விலங்கிடப்பட்ட அந்த இதெல்லாம் எல்லாமே திறக்குது. எதுக்காக? அது பாரு, சிறை காவலன் பாரு. சிறை காவலன் ஏன்னா அவன் அன்னை புத்திரன் தான். சிறைச்சாலைக்காரன் சொல்லலாம். 27 சிறைச்சாலைக்காரன் அது. அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்ததாம். உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. அந்த அளவுக்கு துதித்து பாடி நடுராத்திரி சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். தன்னை மாச்சிக்க போயிட்டான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதானே இருக்கிறோம். ஐயாம் அப்படின்றாருல, அங்க ஆண்டவர் சொன்னார் நான் இருக்கிறேன் அப்படின்றாருல. அது போல இதெல்லாம் தகப்பனுடைய ஆவி. நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு, நான் அங்கதான் இருக்கிறேன். தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டார் தகப்பன். எல்லாம் அல்ல தேடினாரா சிறைச்சாலைக்காரன்? அதெல்லாம் ஒண்ணும் தேடல. எங்கேயோ தேடணும்னு சொல்லி பாருங்க, கேட்டு பாருங்க, ஜெபிச்சு பாருங்க. சிறைச்சாலைக்காரன் தகப்பனை தேடவும் இல்லை, ஒண்ணும் பண்ணல. ஆனால் சிறைச்சாலைக்காரனை ஆண்டவர் நேசித்து எப்படி எல்லாம் கொண்டு வராரு. நான் இங்கேதான் இருக்கிறேன், நான் இங்கேதான் இருக்கிறேன். உடனே அவருக்கு பயம் வருது பாரு. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்த ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தை இவனிடத்திலிருந்து எப்படி பிறக்குது பாரு. ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கடவுளுடைய ஆவி அப்படிதான் பேசும். நான் என்ன பண்ணணும்? எல்லாரையுமே ஆண்டவர் அப்படியா நேசித்ததுனால பாருங்க, அவர் மாத்திரமல்ல, வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்து எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றார். அந்நிய புத்திரர்கள், புறஜாதியார்கள், தேடாதவர்களால் கண்டறியப்பட்டார் தகப்பன். நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்படி சொல்லி ஜெபிக்கணும். நீங்க நான் இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. நானு திரும்ப சொல்றேன், நம்மளை நாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் நிறைய காரியங்கள்ல. அதை கொஞ்சம் ஓப்பனா சொல்றேன். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நீங்க சாப்பிடக்கூடாது, அப்படிதான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடாது, செத்ததை சாப்பிடாது, ரத்தத்தை சாப்பிடாது, இவ்வளவுதான். அப்ப புறஜாதியார எதை கொடுத்தாலும் சாப்பிடு. ஒதுங்கி போனா அவன் என்னைதான் அவனை மீட்கிறது. அப்படிலாம் பவுல் நினைச்சிருந்தா, அப்படிலாம் தானியேல் நினைச்சிருந்தா, யோசேப்பு அப்படி நினைச்சிருந்தா ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைச்சிருந்திருக்குமா? கடவுளுடைய அன்பை நீங்கள் இதோ பெற்றுக்கொள்ளுங்க. கடவுளுடைய அன்பு உங்களிடத்தில் ஊற்றப்படட்டும். தேவனுடைய அன்பு ஊற்றப்படட்டும், இப்பொழுது ஊற்றப்படட்டும். நல்லா கவனிங்க. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து, யாருக்கு? பவுலுக்கு சீலாவுக்கும். தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக மன மகிழ்ச்சியாக இருந்தான். யாரு? சிறைச்சாலைக்காரன். எதுவும் பயப்படாதீங்க, அப்படிதான் நானும் சொல்லுவேன். எனக்கு தகப்பனாத அப்படி சொன்னது அப்படியே சொல்றேன்ப்பா, நான் மாத்தி சொல்றேன்னு நினைக்காது. கடவுளுடைய அன்பை நீங்கள் சுமந்தவர்களை சொல்லுங்கள் என்று சொல்லுவேன்.
எங்கள் இருக்கிற இடத்தில் கடவுள் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கலன்னா என்னிடத்தில் குறைவு உண்டு, என்னை மாற்றுங்கள் ஆண்டவரே என்று. தானியேலை பயன்படுத்தின தேவன், யோசேப்பை பயன்படுத்தின தேவன், பவுலை பயன்படுத்தின தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அமேன், அமேன். இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். இது சிறைச்சாலைக்காரனுக்கு நடந்த இன்சிடென்ட். இன்னொரு இன்சிடென்ட், அந்த காலங்கள்ல பவுல் போன இடங்கள்ல அப்படிலாம் நடந்த அவங்க எல்லாம் அலறாங்க. ஐயோ, இவன் கலகம் உண்டாக்குறான்டா அப்படின்னு. போற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் அப்படியா வல்லமையா செயலாற்ற. ஒரு தீவுல இவங்க இதுல கப்பல்ல போவாங்க. கப்பல்ல அது பர்பஸா அந்த தீவுக்கு போக வைக்கிறதுக்கு. ஆண்டவருடைய அன்பை பாருங்களேன். எம்மா, நீங்க படிச்சு பாருங்க, தகப்பனுடைய வேதத்தை படிச்சு பாருங்க. இது எனக்கு இல்லையேன்னு கேளுங்க. இல்லையேன்னு வருத்தப்பட்டு அப்படி என்னை அடிச்சுக்கணும் போல இருக்கு ஆண்டவர், அதெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு வேணா சொல்லுங்க. என்னை அடிங்க ஆண்டவரேன்னு வேணா சொல்லுங்க. அப்படி சொல்லி நான் திருந்தணும் அப்படின்னு கேளுங்க. சரியா சொல்ற? புரியுதா? தீவுல தீவு அது என்ன பர்பஸா ஆண்டவர் புயல்லாம் வர வச்சு என்ன பண்றாருன்னா அதை படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நம்மலாம் என்னடா வாழ்றோம் அப்படின்னு இருக்கு. போங்க. அப்போஸ்தலர் பணி 28 7வது வசனம். தீவுக்கு முதலாளி ஆகிய பிபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாய் இருந்தது. தீவுக்கு முதலாளி அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். பிபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். என்ன அன்பு! சும்மா ஜெபம் பண்ண முடியுமா? என்னன்னா இரத்த பேதி எனக்கு வந்துரும், ஜெபிச்சேன், ஜுரம் எனக்கு வந்துரும். விட்டாங்கடா, எனக்கு ஒன்றும் புரியப்படல. அப்ப ஏசுனார் எதுக்கு வச்சிருக்கணும்? நம்ம அவர் எப்படி பண்றாரு பாருங்க. தகப்பன் பர்பஸா புயல் வர வச்சு அந்த தீவுக்கு போக வச்சு என்னென்ன பண்றாரு பாரு. ஒரு சுகத்தை கொடுக்கிறார் தகப்பனுக்கும். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர் குணமாக்கப்பட்டார்கள். மற்ற வியாதிஸ்தன் எல்லாம் வரான். ஏய் வாங்கடா வாடா, ஒருத்தர் வந்திருக்கிறாரா. பேசினா இருந்தப்ப எல்லாம் போனாங்கல்ல, எல்லாரையும் சுகப்படுத்தினார். வந்தா அத்தனை பேரும் சுகம்தான். ஒருத்தனும் வெறுமனே எல்லாம் திரும்பி போகல. சோதிக்கும்படியா வந்தவனுக்குலாம் ஒண்ணும் செய்யல. அதையும் சொல்லி போடுறேன். எவெல்லாம் சோதிக்கணும்னு வரானா அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவசிச்சா எல்லாம் நடக்குது. இங்க தீவுலையும் அப்படிதான் ஆண்டவர் இங்க செய்யறார். தகப்பன் அப்படி செய்யறாரு, ஏசுனார் அப்படி செய்யறாரு. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்தது. நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவர்களை ஏற்றினார்கள். எப்படி பாரு கரிசனையா இருந்திருக்க. அந்த தீவு மக்கள் அப்படியே எனக்கு என்ன இருந்திருப்பாங்களா? அதுக்கப்புறம் நிறைய அப்படிப்பட்ட கடவுள் இவர் எப்படி ஏசுனாரை பத்தி சொல்லிட்டு போனாரப்பா, அவரை புடிச்சுக்கோம்டா அப்படின்னு இருப்பாங்க. தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டார். இவர் தேடி போறாரு, அவங்க தேடல. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் இருக்கிறேன் என்று அவர் காண்பித்தார். யூ கோ வேரெவர் யூ கோ, கோ வித் ஜீசஸ். மதர் மேரி தாய விட்டுறாதீங்கப்பா கண்ணுங்களா, சேர்த்து கூப்பிட்டு போங்க. அம்மா ஏசுனார கூப்பிட்டா தாய் கட்டாயம் வந்துருவாங்க. பட் இருந்தாலும் சொல்றோம், சிநேகமாய் இருக்கும். இன்னொரு காரியம், 2 காரியம் சொல்றேன். ஒண்ணு பிலிப்பு பட்டணம் சொன்னேன், 2வது தீவுல நடந்த சம்பவத்தையும் சொன்னேன். 3வது காரியம் கலாத்தியர். கலாத்தியர்களும் அவர்களும் அப்படித்தான், புறஜாதியார்கள் தான். அவர்கள் காட்சி பார்க்கிறார்கள், ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்ல தகப்பன் செய்ய விருப்பமா இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேயா. இங்க போங்கயா, proclaim the word of God. ஆண்டவர் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு செய்யாதீங்க. பாவத்தோடு கூட போகாதீங்க, கண்டிச்சு கூடாது. அதையும் நான் அண்டர்லைன் பண்றேன். ஊழியம் செய்யக்கூடாதுன்னு செய்யாத, போடான்னா போங்க. நேசி, உங்களோடு கூட இருக்கிறவங்களை நேசி.
அன்றைக்கு எப்படி ஒரு பெரிய ஒரு சேதாரம், கப்பல் எல்லாம் சேதாரம் அடைந்திருது, பெருங்காற்று, புயல். ஆனா அதுக்கப்புறம் பெரிய ஒரு அற்புதம், அந்த மாதிரி பெரிய ஒரு காரியம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அமைதியா ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவார். பயந்துராத, நான் இருக்கிறேன் பாரு அவரு. நான் இருக்கிறேன், தேடாதவர்களால் நான் கண்டறியப்பட்டேன்னு அவர் சொல்லுவார், தகப்பன் சொல்லுவார், பேசினார் சொல்லுவார். லேஷரோ விஷரோ 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 விஷக்ரா. அன்பு வேண்டும். தேவனுடைய அன்பினாலே நிறையப்பட்டவர்களாய் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். லெவி விஷரோ விஷலத்து நிக்கிற பொறுத்து ஷலத்து நிக்கிற பொறுத்து சக்கரம். என்ன அன்பு பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லோருக்கும் நிறைவாய் ஆண்டவர் தாமே, தேவன் தாமே அந்த அன்பிலே இந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கும்படிக்கு லேஷரோ விஷரோ விஷக்ரா, லெவி விஷரோ 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 விஷக்ரா ஈஸ்வரோ பேரா. எப்ப அந்த குட்டி மேல நீங்க ஏறிக்கீங்க, கழுத குட்டி மேல ஏறிக்கீங்க, வாங்க நாம போவோம். எங்க போக சொல்றீங்க? போவோம். லேஷரோ விஷரோ விஷக்ரா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், உங்களுக்கு மேலே தகப்பன் இருக்கிறார். கழுதை குட்டி போல நீங்கள் இருக்கிறீர்கள். லெவி விஷக்ரா. சுமந்து செல்லுங்கள். உடன்படிக்கை பேலை எங்கெல்லாம் சென்றதோ அங்க ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். லேஷரோ விஷரோ 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 விஷக்ரா, லெவி விஷரோ விஷக்ரா, லெவிவீரா லெவிவீரா. பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல அப்படி இல்லை, இப்ப அப்படி இருக்கு பழைய ஏற்பாடு. அதுதான் தானியேலையும் நான் யோசிப்பேன்னு சொன்னேன். நீங்க எங்கெல்லாம் உடன்படிக்கை பேழையை நீங்கள் தகப்பனை இயேசு கிறிஸ்துவை தாய் மரியாதை சுமந்து செல்கிறீர்களோ அங்கு மீட்பு செல்லுங்கள். லேஷரோ விஷரோ 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 வீரா. தகப்பனுடைய அன்பினாலே நிறைந்தவர்கள செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். லேஷரோ விஷரோ வீரா. நிறைந்தவர்கள, தேவனுடைய ஆவியை நிறைந்தவர்களாய், தகப்பனுடைய அன்பிலே இரக்கமுடையவர்களாய், அன்பிலே நிறைந்தவர்களாய் இருக்கும்படி லேஷரோ விஷக்ரா லெவிபிரா லெவிபிஷக்ரா. நீதியுடையவர்களாய், நீதியுடையவர்களாய், அன்பு உடையவர்களாய், இரக்கமுடையவர்களாய் லேஷரோ விஷரோ விஷக்ரா. மேலும் மேலும் பெருகுங்கள், சென்றால்தான் பெருக முடியும். ஊழியம் செய்யுங்கள், செய்யுங்கள் என்பது லேஷரோ விஷரோ விஷரோ விஷக்ரா. இருகரம் விரித்தவரை ஆண்டவர் அழைக்கிறார். வாங்க, அவர் வருவார், உங்கள் முன்னே அவர் சொல்வார், நான் இருக்கிறேன் என்று சொல்வார். புறஜாதியார்களை நம்மை பார்த்து நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல். நான் இருக்கிறேன் என்று சொல்வார், பயப்படாதே. லேஷரோ விஷக்ரா லெவிபிரா லேஷரோ விஷரோ விஷக்ரா சக்ரா. தகப்பனுடைய ஆவி, தகப்பனுடைய அன்புதாமே உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக, என்றென்றைக்கும் இருப்பதாக, நிரம்பி இருப்பதாக. யாரெல்லாம் விருப்பத்தோடு இருக்கிறார்களோ தகப்பனை, விருப்பம் இல்லைன்னாலும் கொடுங்க, விருப்பம் இல்லைன்னாலும் அன்னைக்கு குளிக்கி கொடுங்க, கொடுங்க, நிரப்புங்க, பிள்ளைகள் செல்லட்டும். தாயே கன்னி மரியாதை மட்டும் நடத்துது. நன்றி, துதிகின மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனை. நீர்தாமே எங்களோடு கூட பேசின உங்களுடைய அன்பை எங்களுக்கு புரிய வைத்திருக்கு. வாய் நாட் 1% புரிய வச்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். லேஷரோ விஷரோ விஷக்ரா. நல்லாவே புரிய வச்சிருக்கிறாருப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடவுளுடைய அன்பிலே வாழுங்கள் என்று இந்த ஆண்டிலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக அல்ல, பிறருக்காக மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லு. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம்ம ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார்,
இருகரம் வீரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதம் துயரினில் ஆறுதலா, நோயினில் மறுத்தவரா, துயரினில் ஆறுதலா, நோயினில் மருத்துவரா, அடிமையின் விடுதலையா, ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி புதுக்கின்றார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்ரீ, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்ரீ. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்ரீ, அவர் செய்த சகல உபகாரம்